ஏம்மா அர்ச்சனா, இதுதான் வெந்த புண்ல வேல பாய்ச்சறது அப்படின்னு சொல்றதா? ஆல்ரெடி பூர்ணிமாவுக்கும், மாயாவுக்கும் முட்டிக்கிட்டு நிக்குது. ரொம்பவே பெரிய பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த பொண்ணு என்னடா நம்ம சொல்றதெல்லாம் விட்டு வேற ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாரி மாயாவுக்கு நேத்திக்கிறதே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கிடையில நம்ம அர்ச்சனா அவர்கள் டிக்கெட் டூ ஃபினாலே நீங்க வேணா விளையாடுங்க எனக்கு பதிலா அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு வந்த பாயிண்ட் எல்லாமே தூக்கி பூர்ணிமாவுக்கு குடுத்தா, மாயா என்ன சும்மாவா இருப்பாங்க? அதுதான் நீங்க ப்ரோமோ 2ல பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டீட்டெயிலா ப்ரோமோ 2வோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் ஆரம்பித்தாங்க. நேத்திக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே டான்ஸ் வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மணி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா சாரோட வாய்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாரு. நல்லா இங்கிலீஷ் அப்பப்போ அழகாக அந்த ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுவார் சூர்யா சார் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தார். அர்ச்சனா அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரை. அப்பா நான் கூட அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி வில்லி கேரக்டர் கொடுக்குறாங்க அழுவாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அழுவும் செஞ்சாங்க. ஆனாலும் ஓகே எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் இதை சேலஞ்சாக எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பொலன்னு பொழந்து கட்டிட்டாங்க. ஏய் இசுக்கு யாராங்க வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரைக்கார பொண்ணோட பாஷை வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்ஸாப் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் அவர்கள் அவரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாலும் கூட கிளம்ஸியாக இருந்தாலும் பூர்ணிமாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரவீனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரவீனாவுக்கு சொல்லவே தேவையில்லை, ஆஹா ஹாசினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ரியலாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரவே அவங்க கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சில விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா நல்லா பண்ணாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாஸ்க்கெல்லாம் முடியுது. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்டு நம்மளோட யார் அவன் பேர் என்ன நிக்சனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிக்சனும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸிங் வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்புல, ஆத்மார்த்தமாக ஆடிருப்பாப்புல நிக்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அர்ச்சனா அவர்களும் நிக்சன் அவர்களையும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சுட்டாப்புல பிக் பாஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்க டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாது, அவங்க யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதில் விஜய் அவர்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் ஓட்டு போட்டாலையும் அர்ச்சனா அவர்கள் அந்த காம்படிஷன்லாம் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கு இது பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்ல. அதுக்கப்புறம் அர்ச்சனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணிமா அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. பூர்ணிமா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்கலாம், நிறைய ஃபேவரட்டிசம் கூட பண்ணியிருக்கலாம். பட் பூர்ணிமா கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பூர்ணிமா ஒரே சந்தோஷம், ஹாப்பி, என்னடா இந்த பொண்ணு நமக்கு போய் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷப்பட்டு கட்டியெல்லாம் பிடிச்சி ஒரே அலப்பறை பண்ண உடனே மாயாவுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. முகத்தில் எரிய ஆரம்பிச்சு இந்த பயப்படுறதெல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணுறதெல்லாம் எங்களுடைய கேமை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெறியோடு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விரிசல் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே போயிட்டுருக்கோம் 2 பேருக்கும், மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்ருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அர்ச்சனாவுடைய தியாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.